கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் யாரும் நினைத்து வாசிப்போம். ஏற்கனவே பல வாரங்களாக இதை பார்த்துக்கிட்டு வருகிறோம். இது இன்றைக்கு வாசிப்போம். வாசித்து நமக்கு தேவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு ஆழமாக நம்ம அறிவோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அந்த சொல்ற விதம் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுத்திருக்கிற ஆவினா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். நம்ம வேற ஏதாவது கொடுத்துடல. அப்படின்னா நம்ம பலம் இல்லாதவர்கள், நான் பலவீனன்னு சொன்னீங்கன்னா இல்லை, நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர்கள் பலமுள்ள ஆவியானவர். எனக்கு உண்மையில் மற்றவங்க நேசிக்க முடியல, அன்பு செலுத்த முடியலன்னா அன்பு உங்கள் இருதயத்தில் ரோமர்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றது? அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்ம இருதயத்தில். அப்படின்னா ஆவியானவர் நமக்கு நேசிக்க, மற்றவங்களை நேசிக்கவே முடியாத ஆட்களை கூட நேசிக்கிறதுக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் பாவிகளை நேசித்து அவளுக்காக உயிரை கொடுத்த மாபெரும் அன்பின் தேவனுடைய ஆவியானவர். அப்படின்னா தகுதி இல்லாதவர்களை நேசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களை நேசிக்கவே முடியாது, அவங்களை நேசிக்கவே முடியாதுன்னு நினைச்சா அவர்களையும் அவங்களால் நேசிக்க முடியும் என்று சொல்கிறவர்களுக்கு அந்த அன்பின் ஆவியானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லை சொல்லி இந்த ஆவியானவருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவி. எங்க சொன்ன அநேகருக்கு புத்தி இருக்கிறது, தெளிந்த புத்தி அநேகருக்கு இருந்தது இல்லை. விசுவாசிகளுக்கே சொல்றேன், விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா பைபிள் தெரியும், பைபிள்ல கர்த்தர் என்ன சொல்றான்னு தெரியாது. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் செய்திருக்கிற வாக்குத்தத்தம் உடன்படிக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நிறைவேறி விட்டது, பாவத்துக்குரிய தண்டனை வரைக்கும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டை முக்கியத்துவப்படுத்தி அதை நம்ம கவனமா பார்க்குறாங்க. வாக்குத்தத்தங்களாக எடுத்துக்கிறாங்க, வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிறாங்க. ஏன் விசுவாசிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் அவங்க விசுவாசிக்கிறாங்க. நல்லது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது பரலோகத்தை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. இந்த பூமியில வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் சத்தியத்தை குறித்த சரியான வெளிச்சம் அல்லது வெளிப்பாடு இல்லாதது, தெளிந்த புத்தி கிடையாது. ஏன் தெளிந்த புத்தி அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிறது? அப்படின்னா தெளிந்த புத்தி யாருக்குமே கிடையாதுன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு அநேக காரியங்களை குறித்த மிக தெளிவான புத்தி இருக்கிறது, யோசனைகள் இருக்கிறது. ஆனால் தெளிந்த புத்தி இப்போ போன வாரத்தில் பார்த்தோம். ஒருவேளை இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் இன்னைக்கு வேற இன்னொரு டைரக்ஷன் போகிறேன். ஒருவேளை இந்த ஆரம்ப அஸ்திபாரத்தில் எது தெளிந்த புத்தின்னு விளக்கி சொல்வதற்காக போன வாரத்தில் பேசணும், அதை பற்றி விளக்கி சொல்லணும். ஒரு இல்லைன்னா கேட்கல அப்படின்னா அந்த அந்த பகுதியை யூடியூப்ல இருந்து கேட்டீங்கன்னா புரியும். அப்போ தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே தந்திருக்கிறான்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி குழப்பத்தின் ஆவி கிடையாது. எனக்கு லைஃப்ல எதை செலக்ட் பண்றது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா குழப்பம் தேவையே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானது தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அப்படின்னா உங்களுக்கு அந்த குழப்பமே வராது. ஏன்னா கர்த்தர் உங்களை லீட் பண்றது நல்லா தெரியும், கர்த்தர் உங்களுக்கு சொல்றது நல்லா தெரியும், சரியா உங்களுக்கு புரியும். போற திசை கரெக்டா, டைரக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு இருதயத்தில் நல்லாவே தெரியும். அந்த குழப்பமே வராது. இங்க தெளிந்த புத்தியுள்ள ஆவிக்கு விரோதமாய் போராடுவது என்னன்னா நம்முடைய உணர்வுகள். என் மனசு உணர்ந்து இந்த விஷயத்தில் நான் தோற்றுருவேன்னு வேதம் சொல்றது. நம்ம எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் முற்றும் செய்ய கொள்ளப்படுகிற தேவன். அப்ப நான் எதை நம்புறது? இந்த காரியத்தில் தோற்றுருவேன் அப்படிங்கிறது எண்ணம் என் மனசுல வேலேங்கி வரும்போது எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவி எனக்கு இருக்குதுன்னா நான் இப்படி யோசிப்பேன், இதுவரைக்கும் ஒவ்வொரு சூழலையும் கர்த்தர் தோல்வியிலிருந்து ஜெயித்து கொடுத்திருக்கிறார். இந்த முறையும் இந்த காரியத்தில் எனக்கு தேவன் வெற்றியை கொடுப்பார் என்று நான் உணர்ந்த உணர்ச்சிகளை ஜெயிக்க வேண்டும், எண்ணங்களை மாற்ற வேண்டும். எண்ணத்தை மாற்றாத பட்சத்தில் உணர்ச்சிகள் மாறாது. உணர்ச்சி மாறணும்னா ஜெயமே வரவே
வராது. அப்படின்னா ஒன்றுறது பேசக்கூடாது. சொன்ன இல்லையா போன வாரத்தில் ஜுரமாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த உடம்புல உஷ்ணம் தெரியுது, அதனால ஜுரமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜுரத்தோடும் கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். இந்த ஜுரமும் போயிடும், இதுவும் சுகமாயிடும். நான் சுகமாக இருப்பேன் என்று சொல்லும் போது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையும் விசுவாசிக்கிறீங்க. இதே பார்த்தீங்கன்னா புலம்பல் 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சில காரியங்கள் வந்து ரொம்ப நல்லா புரியும். அது டைட்டில் எப்படி? புலம்பல். எரேமியாவுடைய புலம்பல் தான் ஃபுல்லாக. ஏன்னா நடக்கிற சம்பவம்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை, அதனால் ரொம்ப புலம்புறாரு. எருசலேமை பார்க்கும்போது அவனுக்கு அங்கலாய்ப்பாக இருக்குது. இந்த எருசலேமை நீங்கள் திருந்த போதுங்கிற புலம்பல், அந்த வேதனையோட கூட புலம்பலாம். எருசலேம் புலம்பல் 3ஆவது அதிகாரம், லெமெண்டேஷன் சாப்டர் 3. அதில் 19ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். என் பலனும் போச்சு, நான் கர்த்தருக்கு நம்பியிருக்க நம்பிக்கையும் போச்சு என்று அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். எப்படி சொல்றாரு? எட்டி பிச்சுன்னு சொன்னால் கசப்பு, கசப்பினால் நிறைந்திருக்கிற என் நிலையை நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்கு முறிந்து போகிறது. அதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க உள்ள போனாலும் உடஞ்சு போகும். இது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்குமே இந்த பகுதி வந்து பொருந்தும், அப்படியே பொருந்தும். என்ன சொல்றாங்க? என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க நம்பிக்கையும் அழிந்து போயிடுச்சு. ஏன்னா நினைச்ச நேரத்தில் நடக்கலை. அதனால என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போயிட்டு, இனிமேல் நாடகமான நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு மனசு யோசிக்கணும். இங்கே என்ன சொல்றாருன்னா எட்டியும் பிச்சுமாகியா, அதெல்லாம் கசப்பு தன்மை நிறைந்தது. எட்டிக்காய் சொல்லுவாங்கள்ல, சில காய் வந்து நாக்கில் போட்டால் பயங்கரமாக கசப்பு. பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சில மிருகங்களில் ஒரு பை மாதிரி இருக்கும், அது தெரிஞ்சாத்தானே கலந்துருச்சுன்னா சாப்பாட்டுலாம் அந்த கறி ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும், பயங்கர கசப்பாக இருக்கும். அப்படின்னா என் நிலம் எப்படி இருக்குன்னா, இவையெல்லாம் கழித்து எடுக்கப்படக்கூடிய வெட்டி எரியப்பட வேண்டிய ஒன்றினால் என் இருதயம் என் எண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. எட்டியும் பிச்சுமாகி என் சிறுமையும் என் தவிப்பையும் தயவு செய்து நீங்கள் நினைச்சு பாருங்க. கசப்பினால் நிறைந்திருக்கு. என்ன வாழ்க்கை, என்ன சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்காங்க. ஏன்னா சூழ்நிலை அவங்கள்ட்ட அப்படி பேசுது. எருசலேமை பார்க்கும்போது இந்த எருசலேம் வாழ்வதற்கும் மறுபடியும் கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தவிக்குது. சபைகளை பார்க்கும்போது சில சமயம் இந்த சபை மீண்டும் அழகுபடுத்தப்பட்டு அலங்காரமாக இருக்கும் என்று நம்பிக்கை இல்லாதபடிக்கு தவிர்ப்பா இருக்கிறது. இருக்கிறத பார்க்கும்போது இப்படிதான் புலம்ப தோணும். அது சொல்றாங்க, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்கு முறிந்து போல என் இறுதியுமே உடஞ்சு போதுங்கிறார். இது அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமைகள், இப்படிப்பட்ட எண்ணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நடந்திருந்தார். அதே மனுஷன் பின்னாடியே சொல்ற தன்னுடைய பிரச்சனையே சொல்ற அதே எரேமியா பதிலே சொல்றார். பின்னாடி 21 சொல்றாரு, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன்? நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. என்ன சொல்றாரு? நான் அழியாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை எனக்கு எப்படி இருக்கு? என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையும் அழிந்து போயிட்டு எட்டியும் பிச்சையுமான என் தவிப்பை எனக்கு நினைத்தருளும். என் ஆத்மாவில் நினைத்து நினைத்து இருதயம் எல்லாம் முறிந்து போகிறது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் என் கூடையே சொல்றான், இதை எல்லாம் என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதுல எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, எதை மனசுல வச்சுக்கிட்டு, நான் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பதோடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படின்னா இறக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னா அவர் முடிவில்லாத இறக்கங்களை நமக்கு காண்பிக்கிறார்னா இந்த சூழ்நிலையிலும் எனக்கு இறக்கத்தை காட்டுவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க போகிற பாதை,
ஒருவேளை எரேமியா புலம்பல் 3ஆவது அதிகாரத்தில் 18 20 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் இதை மனதில் வச்சுக்கணும். எதை மனதில் வச்சுக்கன்னா, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்பதை நீங்க நினைத்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அது முன்னாடி சொல்ல அவைகள் காலைதோறும் புதியவைகள், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை காலையில தர்றார். அப்புறம் தேடும் போது கிருபையை தருகிறார். அது உமது உண்மை பெரிதா இருக்கு. நீங்க உங்களுடைய உண்மை பெருசானவர். இன்னைக்கு நான் பார்க்குற உண்மை மாதிரி இருக்கு. என் தேவைகள் பெருசா இருக்கு, என் சவால்கள் பெருசா இருக்கு, என் பலவீனம் பெருசா இருக்கு, என்னுடைய மன உளைச்சல்கள் பெருசா இருக்குது, எனக்கு இருக்க சவால்கள் பெருசா இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என் தேவனாகிய நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர்கள். உங்களுடைய உண்மை பெரியது, உமது உண்மை பெரியதுன்னா நீங்க சொன்ன வார்த்தையில் உள்ள உண்மை, அந்த சத்தியம் மிகப்பெரியது. அது எதுவும் மாறவே மாறாது. அப்ப கர்த்தர் அதை கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் கொடுக்கிற எதையுமே யாரும் நிறுத்திவிட முடியாது, நிப்பாட்டிட முடியாது, தடுத்துட முடியாது. பாருங்க, அவைகளை காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். என்ன சொல்றது? கர்த்தர் தான் பங்கு. இங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தி கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வருமான உயர்வு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஸ்தானங்கள், அந்தஸ்துகள், ப்ரொமோஷன்ஸ், உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான குடும்ப ரீதியாக வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கல, ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பங்கு. அப்படியா? கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் என் நம்பிக்கை கொண்டிருப்பேன். சொல்லுங்க, அவரிடத்தில் என் நம்பிக்கையை சொல்ற. ஒரு பக்கம் என்னுடைய புலம்பல் எப்படி நம்ம தான் நம்பி இருக்கிறேன், ஆனா அந்த நம்பிக்கையை அழிந்து போயிட்டு அப்படின்னு சொல்லுகிறான். ஆனாலும் நான் நம்புவது கொண்டு இருக்குன்னா அது நீங்க மட்டும்தான். ஒரு இடத்துல நம்பிக்கையெல்லாம் உடஞ்சே போயிருந்தாலும் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவருடைய ஆண்டவராக இயேசு. அந்த பாருங்க, புலம்பல் 3ஆவது அதிகாரத்தில் திரும்ப கண்டிப்பாக பண்றாரு பாருங்க. புலம்பல் 3ஆவது அதிகாரத்தில் 25 வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். எப்படி சொல்றாங்க? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது எல்லாம் சொல்லுங்க நல்லது. எப்படி சொல்றாங்க? நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கை அழிந்து போயிடுச்சு, ஆனா ஒருத்தர் கர்த்தர் வழி கிடையாது, கர்த்தரை நம்பி காத்திருக்கிறது நல்லதுங்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. பின்னாடி இன்னொரு வசனம் சொல்லுவாங்க அருமையா, தம் இளம் பிராயத்தில் முகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது. வாலிப வயசுல அல்ல யங் ஏஜ்ல, வயசான காலத்துல யங் ஏஜ்ல நுகம்னு சொன்னா இந்த பாரத்தை சுமக்கிறது. இளம் வயதுல வாலிபர்கள் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க? வாலிபர் சொல்லுவோம், ஒரு 35 வயசு கீழே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க குடும்ப பாரத்தை சுமக்கிறதோ, சில வேலை பாரத்தை சுமக்கிறதோ, எதை செய்யணும்னாலும் பயப்படுவாங்க, அதை செய்யாமல் தவறுவாங்க. இன்றைக்கு பாரத்தை சுமக்க தவிர்க்கிற அல்லது வேண்டாம் விரும்புகிறவங்களுக்கு நாட்கள் ஆன பின்னாடி வரக்கூடிய பாரங்கள் மிக பெருசா இருக்க சுமக்கவே முடியாது. வாலிப பிராயத்திலே தன் ஆத்மாவிலே வருத்தங்களும் பலவீனங்கள் எல்லாத்தையும் சுமந்தவர்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய சமாதானம், மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா எவ்வளோ பாடுகள் வழியாய் வந்தேன், எவ்வளோ சவால்கள் வழியாய் வந்தேன், எவ்வளோ நெருக்கங்கள் வழியாய் வந்தேன், இந்த கர்த்தர் என்னை கைவிடல, இனிமேல் என்னை கைவிட மாட்டார். என் முதிர் வயது வரைக்குமே அப்படிதான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற நிச்சயம், அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்துல பெருசா இருக்கும். இங்க இந்த புலம்பல்ல 3ஆவது அதிகாரத்துல 18 20 வரைக்கும் வாசிக்கும் போது அவருடைய தோல்வி, இயலாமையை, பலவீனத்தை பற்றியே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? திரும்ப வாசிக்கிறாங்க. என் பலனும்
நான் கர்த்தருக்கு காத்திருக்க நம்பிக்கையும் அழிவு. என் பலனும் போச்சு, என் நம்பிக்கையும் போச்சு, எல்லாம் அழிச்சு போச்சு. இயற்கையும் பிச்சுவாய் என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தரணும். நான் கசப்பு நிறைந்திருக்கிறேன், இதை நினைத்தரணும். என் ஆத்மாவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. அதை நினைச்சு பார்க்க பார்க்க என் ஆத்ம மனசு, என் உள்ளம் எல்லாம் உடஞ்சி போயிருது, முறிந்து போகுது அப்படின்னு சொன்னவரு பின்னாடியே சொல்றாரு, இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதை ஒன்னு மனசுல வச்சுக்குவேன். எதை மனசுல வச்சுக்குவேன்? அதை வச்சு நம்பிக்கை கொடுப்பேன். ஏன் என்ன கொடுப்பேன்? நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு அழியாமல் இருக்கிறது கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலையோரும் புதியவைகள். ஒரு உண்மை பெரிதாக இருக்குது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு நம்பவே முடியாத நிலைமைகள் கர்த்தரை நம்பி இருக்கு. அவரை சார்ந்து கொள்ளவே முடியாத நிலைமையிலும் அவரை சார்ந்து இருப்பேன். ஏனென்றால் இதுவரைக்கும் நான் அழியாமல் இருப்பது அவரை கருமை. இனிமேலும் என்னை அழிய விட மாட்டார். என்னை காப்பாற்றுவார், தீங்கிலிருந்து ரட்சிப்பார், பலவீனங்களிலிருந்து காப்பாற்றுவார். நான் நம்பிக்கையோடு அவர்கிட்ட போக முடியும். என்னை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்ற 24 வருஷம் சொல்ற 25 கர்த்தருக்கு தமக்கு காத்துகளுக்கும் தம்மை தேடுற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அவரை தேடுறவங்களுக்கு அவர் நல்லவர் தான். ஒருவேளை உங்களுக்கு உடனே நடக்காம இருக்கிறதுனால அவர் கெட்டவராயிருந்ததில்லை. இந்த கர்த்தர் என்னதான் பண்றாரு? ஏசப்பா எத்தனை முறை மட்டும் கூப்பிட்டு இருக்கேன், கேட்டு இருக்கேன், ஒண்ணு கண்டுக்காம இருக்கீங்களேன்னு சொல்ற விஷயம் கிடையாது. அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார், உங்கள் மேல் கவனமா இருக்கிறார், உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு சொன்னா, உங்களால் தாங்க முடியாத பாரத்தை மேல வைக்க மாட்டார். அந்த சூழ்நிலை நீங்க எப்படி நிக்கிறீங்கன்னா, அப்பொழுது வேதனைகளை கஷ்டங்களை எல்லாத்தையும் கடந்து நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும், இவ்வளவு வேதனைப்பட்டேன், ஆனாலும் கர்த்தர் கைவிட்டார். நான் நிர்மூலமாகாமல் இருப்பதோடைய கிருபை. எத்தனையோ சூழ்நிலை கடந்து வர உதவி செய்தார், எத்தனையோ சவால்களை கடந்து வர உதவி செய்தார். நீங்கள் சொல்லுவேன், சங்கீதக்காரன் சொல்லுங்க, தண்ணீர்களை கடந்து வந்தோம், ஆறுகளை கடந்து வந்தோம், நெருப்பை கடந்து வந்தோம், ஆனால் நல்ல தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தார். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஒரு நல்ல வாழ்வுக்கான இடத்துக்கு நேராக, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு நேராக போயிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு போகிற பாதை கடினமா இருக்கலாம், ஆனால் இந்த கடினமான பாதையில நீங்கள் தனியா இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறான்னு அர்த்தம், பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார்னு அர்த்தம். நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போகும்போதும் தம்மை தேடுவதற்கும் தம்மை நம்புவதற்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். சொல்லிட்டு கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. ரொம்ப எளிமையா சொல்ல, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறது நல்லது. வேற யாராவது காப்பாற்றுவாங்க, வேற யாராவது கொடுப்பாங்க, வேற யாராவது உதவி செய்வாங்க, யாருக்கிட்டையும் சொல்றாரு. கர்த்தருடைய வசனம் சொல்றபடி கர்த்தர் எப்படி சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் பொருத்தவனும் கை தீட்டப்படாது. எந்த சூழ்நிலைகளுடைய தேவைகள் எல்லாம் பரத்துக்கு சந்திக்கப்படணும். நீங்கள் தேவனப்பா, நீங்க எல்லாத்தையும் சந்திங்க, எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவர் கேட்டா எங்கிருந்து வரும், எப்படி வரும் தெரியாது. ஆனால் உங்கள் தேவைகள் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக சந்திக்கப்பட்டிருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்க எங்கேயும் சிக்க விட மாட்டார். சில சமயம் நம்மளே போய் மாட்டிக்கலாம்னு நினைச்சப்ப சில சமயம் காப்பாற்றுவார். நம்ம போய் தெரியாம போய் மாட்டிக்கிட்டா தான் அது அப்படி கர்த்தர் மாட்ட விடக்கூடாதுன்னு வச்சதுக்கப்புறம் போய் மாட்டிக்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப நெருக்கமும் முள்ளுமா மாறிடும். ஆனால் கர்த்தர் எப்போது பதில் சொல்லுங்க, கர்த்தர் சொல்றது, கர்த்தருக்கு கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தரை காப்பாற்றுவார் நம்பி காத்திருக்கிறது நல்லது. அதை செய்ய தவறும் போது யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா நாள் தடாது. அங்க தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத விரோதங்கள், தேவையில்லாத சமாதான கேடுகள் இப்படிதான் நடக்கும். அவ கர்த்தருக்கு தான் காத்திருக்கணுமே ஒழிய மனுஷனுக்கு காத்திருக்க கூடாது. மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷனை நம்பி வாழும்படி கர்த்தர் யாரையும் உண்டாக்கணும். எந்த கணவனை நம்பியோ, பிள்ளைகளை நம்பியோ, புருஷன் மனைவியை நம்பியோ வாழும்படி யாரையும் உண்டாக்கல. ஆனால் குடும்பங்களை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒருத்தர் ஆதரிச்சு, ஒருத்தர் தாங்கி, ஒருத்தர் ஆதரவு கொடுத்து, ஒருத்தருக்கு தைரியம் சொல்லி, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபித்து அந்த குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தான் குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் மறக்கக்கூடாது, யாரையும் நம்பி கர்த்தர் உங்களை உண்டாக்குறார். உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னா, அவரை மட்டுமே நம்பி உண்டாக்கி இருக்கிறார். நான் என் பிள்ளைய பார்த்துக்குவேன்,
என் பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுக்க முடியும்னு நம்பி தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ நான் நம்பி வாழ்க்கை என் பிள்ளைய தான் என்னை காப்பாற்றோன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லது, உங்கள் நம்பிக்கை உங்களை உண்டாக்குனவர் மேலே வைக்கிறது இல்லையே, நீங்கள் உண்டாக்குனது மேலே வைக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மேலே வைக்கக்கூடாது. கொடுக்கப்பட்டது நிரந்தரம் அல்ல. உங்களோட இருப்பார்கள், இல்லாமல் போய்விடுவார்கள், இல்லை மாதிரி கூட போயிடுவாங்க. அவங்க நிரந்தரமாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அவங்க என்றைக்கும் உங்களோடு இருக்கிறவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லவர். அவர் தான் கைவிடாமல் காப்பாற்றுவார். கணவர் நல்லதா, நல்லது. பிள்ளைகள் நல்லதா, நல்லது. மனைவி நல்லவங்களா, நல்லவங்க தான். எல்லாம் தேவைதான். உறவுகள் தேவையா, தாத்தா பாட்டி தேவை, எல்லாரும் தேவைதான். ஆனால் யாரையும் நம்பி வாழ்ந்து பழகக்கூடாது. ஒரே ஒருத்தர் தான், கர்த்தரை மட்டும்தான். நீங்க என்ன உண்டாக்குனீங்க, நீங்க தான் என்னை பெற்றெடுத்தீங்க. எனக்கு இந்த உலகத்துல தாய் தகப்பன் எல்லாரும் இருந்தாலும் நீங்க தான் என்னோட அப்பா. என் தேவைகள் நீங்க தான் சந்திக்கணும். எனக்கு இன்னைக்கு யாரையும் நம்பி யார்கிட்டையும் நான் கையேந்தி நிற்கக்கூடாது. எனக்கு நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன போசிங்க, ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்துக்கல முடியலன்னு கொடுக்குற நிலைமை இருக்கிற நிலைமையில நிறைய பேருக்கு இருக்க வருத்தமே என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு இருக்க வருத்தம். வயசான என் பிள்ளைகள்லாம் சாப்பாடு போடாமல் எனக்கு தெருவில் விட்டுருவாங்க. எப்போ தான் வருத்தப்படாதுமான இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் குழந்தை கூட பிறந்திருக்காங்க. குழந்தைக்கு தான் பிறந்திருக்கணும். குட்டியோட கையில் வச்சுக்கிட்டு நாளைக்கெல்லாம் ஜனங்க என்னை காப்பாற்ற போகணும். நானாவது என்னை விட்டுருவாங்களோ, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ வயசான போதுன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஏசாயா 46ஆம் அதிகாரம். ஏன்னா நமக்கு எப்பயுமே அந்த டென்ஷன் இருக்கும். கர்த்தருக்கு அந்த டென்ஷனே கிடையாது. நாம தான் எங்களுக்காக 10 விஷயங்களை யோசிச்சு குழம்பிட்டு கூட போவோம். பாருங்க, கர்த்தர் ரொம்ப அருமையாக சொல்றேன். 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. 46 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே எனக்கு செவியுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். என்ன சொல்றாரு? அம்மா உன்னை வயிற்றை சுமந்தாங்களே, அப்ப இருந்து உனக்கு வயிற்றில் காப்பாற்றிட்டு இருக்கிறேன். நீ உற்பத்தி ஆனது முதல் அப்படின்னா என்னைக்கு நீ கரு உண்டானாயோ வயிற்றுக்குள்ள, தாயின் வயிற்றுல, அன்னைக்கு உன்னை தாங்கினேன். உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவேன். எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று காப்பாற்றணும். எங்க முன்னாடி பார்த்து அந்த பிரச்சனை பத்தி பேசும்போது எதையோ தெய்வங்கள் வணங்கிட்டு எங்கெங்க போய் தேடிட்டு இருக்கீங்க, நான் கைவிட்டுருவேன்னு நினைக்கிறீங்க. அப்பா மறக்காத, உன் தாயின் கர்ப்பத்தில் உருவான போது, உங்க தாயின் கர்ப்பத்தில் வழியிலே தோன்றினதிலிருந்து உன் உற்பத்தியான அந்த நாளிலிருந்து உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம் பாருங்க. உனக்கு வயசான காலம் வரைக்கும் அதை செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். தலையெல்லாம் வெள்ளையாகி யாராவது பிடிச்சாதான் நடக்க முடியுங்கிற காலகட்டம் வரைக்கும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களை தாங்குவேன் என்று சொல்கிறார். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்தேன். நான் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன். இதுக்கு மேல வேற என்ன வாக்குத்தத்தம்? ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்துக்கு வயதாகும் போது, நான் பலவீனப்படும் போது என்ன நடக்கும்? சில சமயம் என்னுடைய மனசுல எண்ணங்கள் எல்லாம், ஏன்னா நமக்கு வயசாகிட்டு போகுது, வேலை இருக்காது, அப்புறம் வருமானம் இருக்காது, ஒன்றும் பெருசாக சேர்த்து வச்சில்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்பப்போ பேசும்போதெல்லாம் சொல்லுவேன். கர்த்தர் இருக்கிற உண்டாக்குறவர் பார்த்துருவேன். நமக்கு ஒன்றும் பெருசாக ரிசர்வ் ஒன்றும் எடுத்து வச்சில்லை. நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் செக்யூர்டாலாம் இல்லை இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபியூச்சரை எப்பயுமே கர்த்தருக்குள்ள செக்யூர்டாக இருக்கு. அவ்வளோதான். அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்பிக்கையாக இருந்து கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். அதுதான் நம்ம மனசு அப்போ சில உணர்வுகள் வரும். சொல்லும்போது நேசம் போய் லைட்டாக பயத்தை காட்டும். ஒன்றுமே சேர்த்து வைக்கல, என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தெரியும். உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் பணமே சேர்த்து வச்சுருந்தா எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம்? ஐயோ என்ன பண்ண போகிறோம்? ஒரு வாடகை கொடுக்குற இந்த மாதத்தில் சம்பளம் வரணுமே, வந்தால் தான் வாடகை கொடுக்க முடியும், என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு முறையும் பயப்படுவீங்க.
ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் வந்துட்டு இருக்கிறார். கைவிடலை, சாப்பிடாம இருக்க விடலை. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து சுகத்தின் பலனை பாதுகாப்பை கொடுத்து இதுவரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிற அதே தேவன் சொல்றாரு, இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவேன். இதுவரைக்கும் செஞ்சேன், இனிமேலும் செய்வேன். அப்ப யாரை நம்புறது? நம்ம பிள்ளைங்க பார்த்துருவாங்க நம்பலாமா? நம்ம கணவன் பார்த்துக்க நம்பலாமா? நம்ம மனைவி நம்மளை பார்த்துக்க நம்பலாமா? அவங்களும் உண்மையாக நேசிப்பாங்க, நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் உங்களை தாங்குவார். யாரை வச்சு பார்த்துக்குவார்? யார் மூலமாக பார்த்துக்குவார்? நீங்க ஒருவேளை மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சுக்கன்னா மனுஷங்க நிச்சயமா உங்களை கைவிட்டுவாங்க. நிச்சயமா எழுதி கொடுக்குறாங்க. உங்க மேல அவ்வளவு உயிரையே வைத்திருக்கவங்க ஒரு காலகட்டத்தில் உங்களை நேசிக்கிறதுலேருந்து விலகிடுவாங்க, வெறுத்துருவாங்க. பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க நம்பினீங்கன்னா பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது. உங்களோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசக்கூட நேரம் இருக்காது. அப்படி நாள் வரும்போது மிக வேதனையா இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, என் பிள்ளைகளை மனமாய் நம்பிட்டு இருந்தேன், என் பிள்ளைகள்லாம் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழல் வராது. கர்த்தர் நம்பிட்டு இருந்தேன், கர்த்தர் இது வரைக்கும் என்னை கைவிடல. இந்த கைவிட மாட்டார். நீங்க தைரியமா இருக்க செய்ய முடியும். ஏனென்றால் அவர் தான் சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தாயின் கர்ப்பத்துல தாங்கினேன், என் முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன். அதனால மனம் நமக்கு என்னெல்லாம் சொல்லுதுங்கிறது போது நம்ம புத்தி சொல்லுது, பேங்க்ல காசு இல்லை, கையில காசு இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை, சேவிங்ஸும் கிடையாது, நாளை தினத்தை எப்படி சந்திக்க போறோன்னே தெரியாது, என்னதான் பண்ண போறோமோன்னு நம்ம மனசு ஒரு விதமான பயத்தை நமக்கு உண்டாக்கும். ஆனா கர்த்தருக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு வரைக்கும் எப்படி நடந்து வந்தாலும் திரும்பி கொஞ்சம் பாருங்க, இது வரைக்கும் வெட்கப்பட விடல, கையேந்து விடல, என்று கையேந்து விடப்பட அதை கர்த்தர் எப்படி பார்க்கணும். சத்தியம் என்னன்னா, அவர் உங்களுக்கு இதை செய்வேன் என்று சொன்னா அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? அது சொல்றாங்க குழம்பல்ல, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. எது நல்லதுன்னா, மனுஷன் ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுவான்னு காத்திருக்கிறது கிடையாது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது, கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமே, கர்த்தர் தான் காப்பாற்றுவார். அந்த கர்த்தர் காப்பாற்றுவார்னு இருந்தீங்கன்னா எது வரைக்கும் காப்பாற்றுவாரு? சங்கீதம் 48:14 பாருங்க. இந்த தேவன், சங்கீதம் 48:14 எப்படி சொல்றாரு? இந்த தேவன் என்றென்று கொண்ட சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண வரையும் நம்மை நடத்துவார். எது வரைக்கும்? சாகர வரைக்கும். செத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க கவலைப்படணும், செத்ததுக்கு அப்புறம் மோட்சத்தில் அவரோடு இருக்க போறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். சொல்லுங்க, நம்முடைய தேவன். இவர் எப்படி ஏற்பட்டவர்? எது வரைக்கும் காப்பாற்றுவார்? மரண வரையும் நம்மை காப்பாற்றுவார். அப்படின்னா நீங்க சாகிற இந்த கடைசி வினாடி வரைக்கும் இந்த பூமியில காப்பாற்றுவார். மறித்த பின்பாக நரகத்துல கைவிட போறதில்ல. உங்களை தூக்கி என்றைக்கும் தன்னோடு வைத்துக் கொண்டு அழுகை இல்லாத, பசி இல்லாத, வேதனை இல்லாத ஒரு இடத்துல உங்களை அவர் கூட வச்சு பாதுகாப்பார். ஆமே, இந்த பூமியிலையும் பாதுகாக்க மட்டும் கிடையாது, என்றென்றைக்கும் அவரோடு கூட அமர்ந்து அவரோடு கூட மகிழ்ந்து சந்தோஷப்படும்படி செய்வார். இந்த உலகத்திற்கு யாரும் அந்த கேரண்டி தர முடியாது. இந்த பூமியில கேரண்டி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா கணவன் மனைவி நேசிக்கிறதே இல்லையா, உண்மையா பார்த்ததே இல்லையான்னு ரொம்ப உண்மையாக நேசித்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்னாய் வாழ்ந்து சில சமயம் கணவன் மனைவி ஒன்னா கூட மறுத்து போற கூட பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்து நேசித்து வாழ்ந்து 2 பேருமே சேர்ந்து ஒருத்தர் மரணத்தை பார்த்துட்டு ஒருத்தர் மறித்து போற கூட அதே ஒரே நேரத்தில் 2 மரணங்கள் கூட நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த அன்பு பொய்யானா இல்லை, அந்த அன்பு உண்மை. ஆனால் அந்த அம்மாவால் ஐயாவை காப்பாற்ற முடியாது, ஐயாவால் அம்மாவை காப்பாற்ற முடியாது. 2 பேர் ஒரு காலத்தில் நீ செத்து போன, நான் என்ன வாழ போறேன், எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மறித்து போயிடுறாங்க, அதிர்ச்சியை கூட மறித்து போயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறமும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், நம்பி வாழ ரெடியாக. ஒரே ஒரு மனிதனை நம்பிக்கையை வைத்திருந்தோம், ஒரு மனுஷியை நம்பிக்கையை வைத்திருந்தோம், அவங்க எந்த நம்ப இவங்க இல்லை. தேவனை நம்பி தானே சொல்லுவாங்க, இதுக்கப்புறமே எனக்கு வாழ்க்கை இருக்கு, ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியே கர்த்தரை வைத்திருக்கிறார். என் கணவர் இல்லைனாலும் சரி, என் மனைவி இல்லைனாலும் சரி, இதுக்கப்புறமும் நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன், என்னை நடத்துவார். என் மனைவி என்னை பார்த்ததை விட கர்த்தரை நானுமே பார்த்துக் கொள்வார்.
என் கணவன் என்னை பார்த்ததை விட என் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். நான் இன்னும் வாழப் போகிறேன், எனக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த கடைசி நாள் வரை வாழப் போகிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் காப்பாற்றுவார். எங்கிருந்து சாப்பாடு கொடுப்பார், எப்படி பண்ணுவார் தெரியாது. இதுவரைக்கும் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்து உங்கள் வீட்டை பராமரித்து கொண்டு இருந்த ஒரு கணவனோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ இல்லைங்கும் போது கூட கர்த்தர் கூட நடக்கும். மனுஷன் நம்பி வாழ்க்கையே வைக்க மாட்டான், கர்த்தர் நம்மளை வைக்கப்பட விட மாட்டான். அது சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு நிச்சயமாய் தேவையான ஆகாரத்தை கொடுத்து, சரீரத்துக்கு வஸ்திரத்தை கொடுத்து, தங்குவதற்கு இடத்தை கொடுத்து கண்டிப்பாக பராமரிக்கலாம். கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்ற கூட வர்றதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அது வந்துடும். தேட வேண்டியது கர்த்தர், தேடினீங்கன்னா அதெல்லாம் கிடைச்சிடும். அப்போ தெளிந்த புத்தி நமக்கு இருந்ததுன்னா இந்த மனிதன் எனக்கு ஆதாரம், இந்த மனுஷன் எனக்கு ஆதாரம், என் பிள்ளைகள் ஆதாரம்னு பார்க்க மாட்டோம். கர்த்தர் மட்டும் தான் ஆதாரம். அவர் தான் என்னை இந்த பூமியில பிறக்க வைத்தார். என்னை பிறக்க வைத்த தேவன் மரண கருவித்த நன்மை என்னை நடத்துவார்னு நீங்க நிச்சயமா விசுவாசிக்க முடியும். சங்கீதம் 92:15 பாருங்க. அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு வாக்கு தத்துவத்தை என்ன சிறப்பா சொல்றேன். சங்கீதம் 92 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். எப்படி இருப்பாங்கன்னா வயசான காலத்துல தோல் எல்லாம் மாதிரி ஆகி முடியெல்லாம் நினைச்சு போய் அப்படி எல்லாமே தளர்ந்து போயிடும். அதான் வழக்கமா நடக்கும் பிசிக்கலா. இங்க எப்படி சொல்றாரு, அவர் முதிர் வயதிலும் கனி தந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறது அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கிறதே ரொம்ப முக்கியம் நினைக்கிற அளவுக்கு, நம்மளால நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்னு நினைக்கிற அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வாதம் இருப்பான். முதிர் வயதிலும் கணிதது பசுமையும் புஷ்டியுமா இருப்பான். பார்க்கறதுக்கு வந்து பசுமையா இருக்கிற இடம் எப்படி இருக்கும், காஞ்சி போன இளமா இருக்க போறதில்ல. வயசான காலத்துல நீங்க எப்படி இருக்க போறதில்ல, காஞ்சி போன இளமா இருக்க போறதில்ல, பசுமையா இருக்கு. வயசான மரம் பார்த்துருக்கீங்களா? வயசான மரமா இருக்கும், ஆனாலும் அதனுடைய இலைகள் வந்து பசுமையா தான். வயசாகி போச்சு இந்த மரத்துக்கு, 150 வயசு பழமையான மரம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய இலைகளை கிளைகளை பார்த்தா அதுலேயும் தளிர்த்து நல்ல பசுமையான இலமா இருக்கும். ஏன் அப்படித்தான் உங்களோட அந்த மரம் செடி கொடிகளை விட உங்களை மோசமாக கர்த்தர் உண்டாக்கி இருக்காருல்ல, அவரை கூட உங்களை உண்டாக்கி இருக்காரு. அப்போ நீங்கள் எப்படி யோசிக்க, வர பெருகிடமாகுது உடம்பு. உண்மைதான், முன்ன மாதிரி இயல்பாக செயல்பட முடியல, வேலை செய்ய முடியல, உடம்பு ஒத்து வர மாட்டேங்குது, வலி அதிகமாகுது, மன வேதனைகளும் சரீர உபாதைகளுமாய் அதிகமாக இருந்தாலும் சரியாக வேலை செய்ய முடியல, உண்மை. ஆனாலும் எப்படி சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பீங்க, பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீங்க அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் பி ஃப்ரூட்ஃபுல். பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் உங்கள் வாயை திறந்து 2 வார்த்தைகளை சொன்னால், சில அறிவுரைகளை சொன்னால் அது அநேகரை தூக்கி விடுற அளவுக்கு இருக்கும், பலப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய அனுபவங்கள், கர்த்தருடைய வார்த்தையை குறித்தான ஆலோசனைகள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் ஸ்திரப்பட்டு வெற்றியாய் வாழ்ந்த வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, பேரப்பிள்ளைக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்க விசுவாசத்தில் வளர்ந்து இருந்தா எங்க அம்மா மாதிரி இருக்கணும், எங்க பாட்டி மாதிரி இருக்கணும் அப்படி சொல்ற அளவுக்கு, எங்க தாத்தா மாதிரி இருக்கணும், கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கணும் சொல்ற அளவுக்கு உங்களை கர்த்தர் முதிர் வயதில் கனி கொடுத்துள்ளார். வயசாக என்ன பண்ண பரவாயில்ல இருக்க வேண்டியது. அதனால தைரியமா இருக்க. மற்றவங்க எல்லாம் விழுந்தாங்க, வயசானவங்க எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லும் போது நம்மளும் அப்படி போயிடுவோமோ, நம்ம பிள்ளைகள் கை விட்டுருவோங்களோ, நம்ம பிள்ளை கொண்டு போய் நிறைய பிள்ளைகள் இப்போ ரீசெண்டாக நடக்கிற பிரச்சனைகள் என்னன்னா, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ள நமக்கு பிரச்சனை வேணான்ட்டு அப்பா அம்மாவெல்லாம் கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. மாதம் பணம் கட்டிடணும். இவங்களை கூட வச்சு பராமரிக்க முடியாது, இவங்களை கூட வச்சுக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனை வருது, இவங்க கொண்டு என்ன விட்டுற போகிறோம், வயசானவங்களை பராமரிக்கிற இடத்துல விட்டுறோம், மாசமான பணம் கட்டிடுறோம். என்ன கிடைக்காதாங்க, உங்கள் பிள்ளைகளிடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காது இல்லையா? கடைசி வரைக்குமே சிலருடைய நிலைமைகள் அப்படித்தான். ஆனால் நான் சொல்லுவேன்,
உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா. பெற்றோர்களை கனப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பேர் தீர்மானம் பண்ணிக்கணும். எனக்காக என் குடும்பத்தில் என் பெற்றோரும் மிக கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காங்க, கடைசி வரை அவரை வைத்து நான் பார்க்க போகிறேன். சில சமயம் குறைச்சதும் கூட, சில சமயம் வயசாகி போச்சுன்னா புத்தியோடய பேச மாட்டாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, நியூ ஜென், இந்த கூட்டமெல்லாம் நியூ ஜென்ரேஷன். அவங்கள யார் 80s 90s 60s 70s இருப்பாங்க. அவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா கடுப்பாக இருக்கும். அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள்லாம் போக பழைய பண்டாங்க, உங்களுக்கெல்லாம் புரியாது. நாங்களும் இப்போ வேறு லெவலில் போயிட்டு காலத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனே இல்லாத காலத்தில் வாழ்ந்தாங்க. நீங்கள்லாம் எனக்கு வந்து அறிவு சொல்ல மாட்டீங்க, நாங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு தான் வீட்டில் பெரியவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், அப்போயும் கை நாட்டு வச்சவங்க இருக்காங்க. இன்றைக்கும் கை நாட்டு வச்சா தான் உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு கூட ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன மாறி போச்சு ரைட்டா? கைரேகை வந்து அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் சிறந்ததுன்னு. என்னவோ டிஜிட்டலாக பண்ணுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. என்னதான் டெக்னாலஜி வந்தால் சரி, அம்மா அப்பா பிள்ளைகள் என்கிற உறவுகள் வந்து கெட்டு போகிறது, தாத்தா பாட்டிகள் உறவுகள் கெட்டு போகிறதே கிடையாது. அவர்கள் எல்லாரும் நமக்கு அனுபவங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள். முதியவங்க கூட இருந்தாங்கன்னா சில சமயம் நம்ம தவறான டெசிஷன் எடுக்கும்போது கூட நமக்கு அறிவுரை சொல்லி வழி நடத்தக்கூடியவங்க. எப்பயுமே உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் பாக்கியம். அதுவும் முக்கியமாக கர்த்தருக்குள் நிறைந்து வாழ்கிற, கர்த்தருக்காக வாழ்கிற, கர்த்தரை நேசித்து வாழ்கிற பெற்றோர்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம். ஏன்னா நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்க இருப்பார்கள். முதல் விஷயம், உங்களுக்காக ஜெபிக்க கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆலோசனை சொல்லக்கூட இருப்பாங்க. நீங்கள் தவறும் போது உங்களை கரெக்டாக பைபிள் படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும், நல்ல ஆலோசனை இருக்கும். அப்போ நீங்கள் கெட்டு போகிற வாய்ப்புகள் மிக குறைவு. அவர் சொல்லும்போது சில சமயம் அவங்க பேசும்போது மன வேதனைகளும் நெரிச்சலும் கோபங்களும் வந்து அந்த முதியவர்களை ஒரு விதமாக நடத்துறதுக்கு பாரு, நல்லா தெளிந்த புத்தியை யோசிங்க. இவங்க எனக்கு பாரம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புத்தி இல்லைன்னு இருக்கும். இவர்கள் இருப்பது எனக்கு ஆலோசனைக்கு நல்லது. எல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய மந்திரி பல பதவிகள்லாம் பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு அனுபவசாலிகளுக்கு வைப்பாங்க. ஏன் அங்கே அனுபவசாலிகளை வைக்கிறாங்க? ரொம்ப பெரும்பாலும் இளமையாக இருக்கிறவங்களும் பெரும்பாலும் வைக்கிறது. அது மாதிரி பதவிகளில் வைக்கும்போது இளைஞர்களை வைப்பதில்லை, அனுபவசாலிகள் வைக்கிறாங்க. ஏன் அனுபவசாலிகள் வைக்கிறாங்க? அவருடைய ஆலோசனைகள், அநேக காரியத்தை பார்த்தது, அநேக காரியத்தை புரிந்து கொண்டது, இப்படி செய்தால் நலமாக இருக்கும்னு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்பதற்கான அந்த காலத்து மந்திரி சபைகள் கூட, அந்த காலத்து ராஜாவுக்கு கீழே மந்திரி இருந்தாங்கன்னா மந்திரிக தலைமை குரு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா வயோதிபர்களாக இருப்பாங்க. ஏன்? அனுபவம். ஏன் ஒரு பெரிய அரசவையில் வயோதிபர்கள் இருப்பது அவசியம் என்றுனா, வீடு ஒரு கிங்டம் தானே, வீட்டில் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளுகைக்கான இடம் தானே. அங்கே எங்கே ஆலோசனைகள் அதிகமாக இருக்கோ அங்கே பெரிய சமாதானம். எல்லாம் தவறாக எதாவது டெசிஷன் எடுத்து எங்கே போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை சிக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இங்கே கருத்து சொல்லுற விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் தாங்குறேன், இன்னமும் தாங்குறேன், இது வரைக்கும் செய்து வந்து நினைவும் அப்படியே செய்வேன் அப்படி சொல்றாரு. அவர் முதில் வயதில் கணிதது பசுமையும் புஷ்டிமா இருப்பார்கள். நீங்கள் வயசாக எப்படி யோசிக்கப்படாதுன்னா புத்தி ரெண்டு பக்கம் பாருங்க. ஒரு பக்கம் பசங்களை பற்றி பேசுவோம், இப்போ நம்ம பற்றி யோசிக்கிறோம். உங்களுக்கு வயசாகும் போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப வீக், என்னால் முடியலை, பிசிக்கலாக முடியலை, செய்யலைங்கிறதெல்லாம் சரீரத்தினால சில சமயம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் சுகத்தை உங்கள் சரீரத்தில் பேசி பலவீனம் ரொம்ப தாக்கி உங்களை பலவீனப்படுத்தும் போது இல்லை, நான் பலவீனப்பட மறுக்கிறேன், இயேசுவின் நாமத்தை சுகத்தின் மேல் பேசுகிறேன், என் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் உயிர்ப்பிக்கப்படட்டும்னு என் விசுவாசத்தோடு பேசி எழுந்து நின்று காரியத்தை நடப்பிக்கணும். ஆமென். யாரையும் சார்ந்து இருக்கிற மாதிரி என் நிலைமை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை பத்திரமா என்னுடைய காரியங்களை நான் நிர்வகித்துக் கொள்ளும்படி என்னை நடத்துவீர் என்று நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆமென். வயசானதுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது இல்லை,
இப்ப இருந்தே ஜெபம் பண்ணணும். முதிர் வயது வரைக்குமே நான் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. உண்மை மட்டும்தான் சார்ந்து வாழணும். கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து வாழணும். அதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா எல்லாரும் மனிதர்களை நம்பினவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்திருப்பார்கள். ஆனால் நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். தேவனை நம்ம மட்டும்தான் அப்படி நிற்க முடியும். கர்த்தர் நல்லவர். நேரமாச்சு. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு இருக்க சவால்கள் வந்து நமக்கு துணை நின்று நம்மளை பத்திரமாய் காப்பாற்றுவார். தெரிந்த புத்தியோடு யோசித்து தெரிந்த புத்தியோடு ஒரு காரியங்களை நடப்பிக்கும் போது உங்கள் வயோதிபத்தை பார்க்க மாட்டீங்க, ஆண்டவரை பார்ப்பீங்க. நம்பிக்கையெல்லாம் இழந்து போகும் போதும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்க. அப்ப விசுவாசத்துல பேச ஆரம்பிங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர்.